குலாப் ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஆனா, ஒரே மாரி ஒரே ஸ்டைல்ல வரணும்னா ரொம்பவே கஷ்டங்க. அது வந்து சிலது வெந்திருக்கும், சில பேர் வேகாம இருக்கும். அதெல்லாம் இருக்குங்க. அதனால அந்த மாரி வராம இருக்கணும்னா, ஒரே மாதிரி வரணும்னா, ஒரே ஸ்டைல்ல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மாரி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து மில்கி மிக்ஸ் அதுலேருந்து நான் வாங்கியிருந்தேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, பாலோட மிக்ஸிங் தான் இது. பொடியை வந்து நம்ம நல்லா கட் பண்ணிட்டு நல்லா உதிரியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா பச்சைப்பால் காய்ச்சி வச்ச பால் கிடையாதுங்க, பச்சை பால் ஊற்றி பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அந்த பச்சை பாலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி பதம் எப்படியோ அந்த மாதிரி ரொம்ப கல்லாட்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப பல்க்குன்னு யூஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக பார்த்து கொஞ்சமாக ஒரு சாஃப்டான பதத்தில் கையில் வந்து கொஞ்சமாக ஒரு பட்டர் இல்லைன்னா நெய் தடவிக்கிட்டு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபஸ்ட்டு வந்து நல்லா நசுக்கிடுங்க. அந்த கொஞ்சம் மாவை எடுத்துகிட்டு நல்லா நசுக்கிட்டு உள்ள கையில் வச்சு நல்லா ஒரு ரோல் பண்ணிங்கன்னா போதும். செம்ம பால் மாதிரி பந்து மாதிரி வரும். பார்த்திங்களா, எங்குமே வந்து வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிப்பின அப்புறமா நல்லா வந்து எண்ணெயை வந்து காய்ச்சிடுங்க. அந்த எண்ணெயில் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பட்டராது போடுங்க, இல்லைன்னா நெய் போடுங்க. நெய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க. வறுக்க வச்சே கொஞ்சம் நல்லா பார்த்து வறுங்க. நல்லா வறுத்த அப்புறமா வந்து நான் வந்து கரெக்டாக 1½ கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். சர்க்கரையை வந்து நம்ம பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சோன்னு நினச்சிக்கோங்களேன், நல்லா வந்து கம்பி பதம் வரும். அந்த கம்பி பதத்தில் வந்து நம்ம இந்த குலாப் ஜாம் போட்டு நல்லா ஊற வச்சிடலாங்க. அது கூட வந்து வாசனைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் கையில் நல்லா நசுக்கி போட்டுருங்க. நசுக்கி போட்டாவே போதும், அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வாசனையே நல்ல கமன்னு வருங்க. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வறுத்த வச்சது ஒன்றா போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் குலாப் ஜாம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.